உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த சமூகத்தை தப்பிக்க வைக்கிறதுக்காக நீ நம்ம அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இதெல்லாம் சரியா? அண்ணே இந்தாரு, கேஸ் முடிஞ்சிருச்சு. அம்மா சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. நிக்க முடியாம தடுமாறுறாங்கல்ல, இப்ப எதுக்கு இங்க வச்சு விசாரணைலாம்? நடந்ததை யாராவது மாத்த முடியுமா? மா நீ வாமா. அடிச்சிட்டீங்கல்ல, ஆத்திரம் தீந்துருச்சா? போங்க போய் உங்க வேலையை பாருங்க. அத்தை, இப்ப என்னத்துக்கு நீ கண்ணு கலங்குத? வேணும்னா வா, அப்படியே கோர்ட்டுக்கு போவோம். சொன்னதை மாத்தி சொல்லுதாகன்னு அந்த ஜட்ஜையா கிட்டே போய் சொல்லுவோம். ஆமாங்க, இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணிய நான் நேரா சர்ச்சுக்கிட்டே போய் என்ன போய் சொல்ல சொல்லி நீங்க நடிக்கிறீன்னு நான் சொல்லிவிடுவேன். ஓஹோ, அம்புட்டு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. ஓ போய் சொல்லு, என்ன சொல்லணுமா போய் சொல்லுப்பா. அம்மாவால கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் முட்டை ஓட்டு? கோர்ட்லயே அம்மாவை அடிக்க போனதை பார்த்து ஜட்ஜி உங்களை கண்டிச்சிருக்காரு. அம்மா சொன்னா அதை அப்படியே கேட்டுப்பாரு, பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை கூண்டேறி அத்தை சாட்சி சொன்னா உங்க அப்பாக்கு ஜெயில் தானு அழுத்தி சொல்லிச்சு பாலா. என்ன என்ன சொல்லு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இரு, உனக்கு என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க எனக்கு ஜெயில சொல்லுங்க. இது மட்டுமா? இன்னும் என் நெஞ்சுக்குள்ள நான் எம்புட்டு வச்சிருக்கேன். அன்னைக்கு ராத்திரி அந்த நகைப்பெட்டிய நீங்களும் சனி அண்ணனும் எடுத்துட்டு போறது என் கண்ணால பார்த்தேன். அத பாண்டியம்மா மதனி ரூம்ல வச்சத நான் நேருக்கு நேரா பார்த்தேன். அதையும் சேர்த்து நான் ஜட்ஜு கிட்ட சொல்லுவேன். பரவாயில்லைங்களா? ஐயா வேண்டாம் ஐயா, நிப்பாட்டிக்கங்க. பேச்சு வேற ரூட்ல போகுது. 2 பேரும் மாட்டிக்க போறோம் ஐயா. உண்மையத்தானே சொல்லணும். வாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போவோம். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் சொல்லுதேன். சொல்லட்டுமா? நல்ல பொண்டாட்டி நீயே, ரொம்ப நல்லவ. கட்டின புருஷனே ஜெயிலுக்கு அனுப்ப துடிக்க பாரு. நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு ஏன் வாயால சொல்ல மாட்டேன். நாசமா போ அப்படின்னு சொல்ல வைக்காத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த சமூகத்தை தப்பிக்க வைக்கிறதுக்காக நீ நம்ம அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இதெல்லாம் சரியா? அண்ணே இந்தாரு, கேஸ் முடிஞ்சிருச்சு. அம்மா சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. நிக்க முடியாம தடுமாறுறாங்கல்ல, இப்ப எதுக்கு இங்க வச்சு விசாரணைலாம்? நடந்ததை யாராவது மாத்த முடியுமா? மா நீ வாமா. அடிச்சிட்டீங்கல்ல, ஆத்திரம் தீந்துருச்சா? போங்க போய் உங்க வேலையை பாருங்க. அத்தை, இப்ப என்னத்துக்கு நீ கண்ணு கலங்குத? வேணும்னா வா, அப்படியே கோர்ட்டுக்கு போவோம். சொன்னதை மாத்தி சொல்லுதாகன்னு அந்த ஜட்ஜையா கிட்டே போய் சொல்லுவோம்.
ஆமாங்க, இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணிய நான் நேரா சர்ச்சுக்கிட்டே போய் என்ன போய் சொல்ல சொல்லி நீங்க நடிக்கிறீன்னு நான் சொல்லிவிடுவேன். ஓஹோ, அம்புட்டு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. ஓ போய் சொல்லு, என்ன சொல்லணுமோ போய் சொல்லுப்பா. அம்மாவால கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் முட்டை ஓட்டு? கோர்ட்லயே அம்மாவை அடிக்க போனதை பார்த்து ஜட்ஜி உங்களை கண்டிச்சிருக்காரு. அம்மா சொன்னா அதை அப்படியே கேட்டுப்பாரு, பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை கூண்டேறி அத்தை சாட்சி சொன்னா உங்க அப்பாக்கு ஜெயில் தானு அழுத்தி சொல்லிச்சு பாலா. என்ன என்ன சொல்லு? ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இரு, உனக்கு என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எனக்கு ஜெயில்னா சொல்லுங்க. எனக்கா ஜெயிலு? இது மட்டுமா? இன்னும் என் நெஞ்சுக்குள்ள நான் எம்புட்டு வச்சிருக்கேன். அன்னைக்கு ராத்திரி அந்த நகைப்பெட்டிய நீங்களும் சனி அண்ணனும் எடுத்துட்டு போறதை என் கண்ணால பார்த்தேன். அத பாண்டியம்மா மதனி ரூம்ல வச்சத நான் நேருக்கு நேரா பார்த்தேன். அதையும் சேர்த்து நான் ஜட்ஜு கிட்ட சொல்லுவேன். பரவாயில்லைங்களா? ஐயா வேண்டாம் ஐயா, நிப்பாட்டிக்கங்க. பேச்சு வேற ரூட்ல போகுது. 2 பேரும் மாட்டிக்க போறோம் ஐயா. உண்மையத்தானே சொல்லணும். வாங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போவோம். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் சொல்லுதேன். சொல்லட்டுமா? நல்ல பொண்டாட்டி நீயே, ரொம்ப நல்லவ. கட்டின புருஷனே ஜெயிலுக்கு அனுப்ப துடிக்க பாரு. நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு ஏன் வாயால சொல்ல மாட்டேன். நாசமா போ, நாசமா போ அப்படின்னு சொல்ல வைக்காத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஜெயா, என்னங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். பிபி சுகர் எல்லாம் செக் பண்றதுக்கு வீட்டுக்கே வர சொல்லலாங்க. ஏ ஜெயா, என்ன ஜெயா, இதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். வர சொல்லு, இல்லைன்னா லேபுக்கே போறதா இருந்தாலும் போயிட்டு வந்துடலாம். நான் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கறேன். இல்ல, இனிமே நம்ம வீட்லயே வச்சு பாத்துக்கலாம் மாமா. ஓ, நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். நானே டெய்லி உங்களுக்கு பாத்துருவேன் மாமா. சூப்பர்மா. உட்காரு ஜெயா. பரவாயில்ல. இந்திரா சொல்ற மாதிரி அந்த மிஷினை வாங்கி போட்டுட்டா அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கலாம்ல. ஆமாங்க. அத்தை குடுமா. அத்தை இந்தாங்க. கிரீன் டீயா? எனக்கு வேண்டாம். அத்தை, இது நார்மலான டீ தான் அத்தை, எடுத்துக்கோங்க. என்னங்க அக்கா? டீ நல்லா இருக்கே. யாரு? சுபா தான் போட்டாளா? இல்ல அத்தை, நான் தான் டீ போட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு இந்திரா. மடி, இந்த நிறம், சுவை, மனம், குணம், திடம் எல்லா டம்மும் இதுல இருக்கு. செம்மையா இருக்கு. மறந்துட்டேன், அடுத்த டீ எப்பமா தருவ? என்னங்க என்ன நீங்க உடம்பு பூரா சுகரை வச்சுக்கிட்டு அடுத்த டீன்னு கேக்குறீங்க? உடம்பு பூரா சுகரா? அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தான். பரவாயில்லையே, டீல பாஸ் மார்க் வாங்குறது
கஷ்டமான விஷயம்தான். நல்லா தான் போட்டிருக்க. ஹேமா பாத்துக்க, உன்னை விட சின்ன பொண்ணு ரொம்ப சூப்பரா டீ போட்டிருக்கா. நேத்து நீயும் டீன்னு ஒண்ணு போட்டு கொடுத்தியே, ஐயோ வாயிலேயே வைக்க முடியல. நீ இனிமேவாவது கத்துக்க. ம், ஏமா என்னாச்சு? ஏய், அம்மா சும்மா தமாஷுக்கு சொல்றாங்க, நீ என்ன சும்மா இதுக்கெல்லாம் அழுவ? என்ன ஏமா நீ? எல்லாம் பாக்குறாங்க பாரு. என்னாச்சு ஹேமா? நான் என்ன சொல்லிட்டேன்? எதுக்கு ஹேமா அழுதுட்டு இருக்க? என்ன ஹேமா, எல்லாத்துக்கும் தொட்டாசை நீங்க மாதிரி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நல்லாவா இருக்கு? இத பார் ஹேமா, ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா அத கத்துக்கணும். இந்த மாதிரி அழுதுட்டு இருக்க கூடாது. மடி, என்னம்மா இதெல்லாம் சின்ன விஷயமா? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? அடுத்த தடவை நீ நல்லா டீ போடணுங்கிறதுக்காக தான் உன் அத்தை அப்படி சொல்லியிருக்கா. எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எதுவும் மனசுல வச்சுக்காத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னோட பேத்தி அனன்யா மட்டும்தான். அனன்யாவுக்காக நான் எதையும் செய்வேன். நீ அந்த அன்பரசி பக்கம் இருக்கேன்னா நான் என் பொண்ணுன்னு கூட உன்னை பார்க்க மாட்டேன். அனன்யாவுக்காக நான் எதையும் செய்வேன். இந்த மாதிரி ஒரு டைம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா வந்துருச்சு. சரிம்மா, பார்க்கலாம் நீயா நானான்னு. ஏய் ஏய் சிவகாமி, ஏய் அன்பரசி, என் பொண்ணையே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. பாத்துக்கிட்டே இரு, உன்னை என்ன கெதிக்கு ஆக்க போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. பேசிட்டியா? சீக்கிரம் குடு. அப்போ நான் கிளம்புறேன் சம்பந்தி. சரி, நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. மஞ்சு, நீ இந்தாமா? கண்டிப்பா சார். என் ஃப்ரெண்டுக்காக நடக்கிற விசேஷத்துல நான் இல்லாம எப்படி சார்? முதல் ஆளா வந்துருவேன். சரி, வரேன் சம்பந்தி. வரேங்க. போயிட்டு வாங்க. மஞ்சு, காலையில சீக்கிரமா ரெடி ஆயிடு. கோயில்ல அன்பரசிய தனியா விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாத. கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. கண்டிப்பா மேடம், நான் அவ பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறேன். சரி வா. கடவுளே, சிவகாமியோட நடவடிக்கையில எனக்கு இப்பதான் நம்பிக்கையே வருது. அவ உண்மையிலேயே அன்பரசி மேல அக்கறையா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவ அப்படியே இருக்கணும். பத்மா, வசந்த், யாராவது இருக்கீங்களா இல்லையா? என்னங்க? என்ன பத்மா, இங்க பாரு, அம்மனுக்கு செஞ்ச நகை எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமாங்க, அம்மனுக்கு போட்டா ரொம்ப எடுப்பா இருக்குங்க. அம்மா, நல்லா இருக்கு, பாருப்பா. இந்தா. நல்ல வெயிட்டா இருக்கேப்பா. ரொம்ப விலையா இருக்குமோ? டேய், விலை என்னடா பெரிய வேலை? நம்ம விஸ்வ அன்பரசிக்கு அந்த அம்மனோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சா இதை விட பல மடங்கு நகை வாங்க போறாங்க இவங்க. காசு பண்ணுவெல்லாம் 4 தலைமுறைக்கு வேணும்ன்ற அளவுக்கு நீங்களே சேர்த்து வச்சிருக்கீங்களே மாமா. இந்த வருஷம் 2 பேரா போறவங்க அடுத்த வருஷம் குழந்தையோட போய் அம்மனை தரிசிச்சுட்டு வரணும். அன்பரசி,
நாளைக்கு இது அம்மனுக்கு சாத்துற வரைக்கும் இதை நீயே பத்திரமா வச்சுக்க. இந்தாம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹாஸ்பிட்டல்ல அத்தை எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. சரி, ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாப்போம். இந்த பேஷண்ட்டுக்கு மெடிசன் தரணும். அதை மறக்காம பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். சரி, நீங்க போங்க. Okay, doctor. சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹலோ, டாக்டர் சதீஷ் ஹியர். ஹூ ஸ்பீக்கிங்? டாக்டர், அங்க அபிராமின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல? ஆமா. நான் அவங்களோட மருமக தீபா தான் பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்போ அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? அதே மோசமான கண்டிஷன்ல தான் இருக்காங்க மேடம். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. உங்க ஃபேமிலியுடைய விருப்பத்துக்காக தான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களுக்கு எக்மோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது மிராக்கல் நடந்தாதான் உங்க அத்தை பிழைக்க சான்ஸ் இருக்கு. அப்படி ஏதாவது மிராக்கல் நடக்கணும்னா அதுக்கு நீங்க கடவுள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். உங்களை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றதை தவிர வேற பதில் எதுவும் என்கிட்ட இல்லை மேடம். அத்தைக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் டாக்டர். நீங்களும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. என் அத்தை கண்டிப்பா பிழைச்சிருவாங்க. அவங்கள அந்த கடவுள் காப்பாத்திடுவாரு. ஹலோ ஹலோ. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? யாருக்கு இப்ப ஃபோன் பண்ண? ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அத்தை எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சேன். நீ எதுக்கு விசாரிச்ச? நான் ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லிருப்பேன்ல. நீ ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் விசாரிக்கிற மாதிரி வருமா? இப்போ ஒரு ஃபோன் தானே நான் பண்ணேன். அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஏய், நீ பரிகாரம் பண்ண வந்திருக்கன்னு தெரிஞ்சு அவங்க வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டா என்ன பண்ணுவ? உன் ஃபேமிலியில யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். இப்ப ஃபோன் பண்ணி பேசினா நாம இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க சான்சஸ் இருக்குல்ல? இல்ல, காலையில இருந்தே வீட்ல எல்லாருமே என்ன தேடி பார்த்து எந்த தகவலுமே கிடைக்காம போனதுனால எல்லாருமே ரொம்ப பயத்துல இருப்பாங்க. நான் ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட பேசுனதுனால தீபா பத்திரமா தான் இருக்கான்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையாவது வரும்ல. அதனால அவங்க என்ன தேடாம கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பாங்கல்ல. சரி, இதோட நிறுத்திக்கோ. நாளைக்கு பரிகாரம் முடியற வரைக்கும் யாருக்கும் ஃபோன் பண்ணாத, புரியுதா? உள்ள டீ போட்டு வச்சிருக்கேன், போய் குடி. கொஞ்சம் விட்டிருந்தா போச்சு, என் பிளான் ஃபுல்லா சொதப்பல் ஆயிருக்கும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, டாக்டர் சதீஷ் ஹியர். ஹலோ டாக்டர், நான் கார்த்தி பேசுறேன். அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஓ, கார்த்திகா. இப்பதான் உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி உங்க அம்மாவை பத்தி விசாரிச்சாங்க. ஏன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்களா? ஆமா, நான் அபிராமியோட மருமக தீபான்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்களே. சார், நீங்க தப்பா எடுத்துக்கலனா அவங்க எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்கன்னு கொஞ்சம் நம்பரை சொல்ல முடியுமா? வெயிட் பண்ணுங்க சார், சொல்றேன். 9442. இதான் உங்க ஒய்ஃபோட நம்பரா சார்? ஆமா டாக்டர். இந்த நம்பர்ல இருந்து தான் என்கிட்ட பேசி அபிராமி அம்மா பத்தி விசாரிச்சாங்க. ஏன் அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல டாக்டர், அவங்க ஃபோன் காலையில இருந்தே நாட் ரீச்சபிளா இருந்துச்சு. என்னால அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. ஓகே டாக்டர், இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. என்ன மாப்ள, டாக்டர் என்ன சொன்னாரு? தீபாக்கு ஒன்றும் இல்லடா, அவங்க நல்லா தான் இருக்காங்க. எப்படி மாப்ள சொல்ற? அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி அம்மா பத்தி விசாரிச்சிருக்காங்க.
டாக்டர் அதை தான் சொன்னார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உடனே சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணு. சிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு கேளு. என்னாச்சு மாப்ள? ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. இப்பதான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுறதா சொன்னேன். அதுக்குள்ள எப்படி சுவிட்ச் ஆஃப்னு வரும்? திரும்ப ட்ரை பண்ணி பாரு மாப்ள. ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. திரும்பவும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. என்ன மாப்ள சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச போனு அதுக்குள்ள எப்படி சுவிட்ச் ஆஃப்னு வரும்? அப்ப வேற யாராச்சும் வேணும்னே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்களோ? கார்த்திக் கால் பண்றாரு. சொல்லுங்க கார்த்தி. ரம்யா, தீபா உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாங்க? இல்லையே. அப்படியா? ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி அம்மாவை பற்றிலாம் விசாரிச்சிருக்காங்க. நான் இப்போ ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் உங்களை எதுவும் காண்டாக்ட் பண்ணாங்களான்னு கேட்க கால் பண்ணேன். அவ எனக்கு ஃபோன் பண்ணல கார்த்தி. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு ஒன்றும் ஆகல, எங்கேயும் சேஃபா தான் இருக்கா. அது போதும் கார்த்தி. நானும் தீபாவை நெருங்கிட்ட மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். நாளைக்குள்ள எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. என்ன? அவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? இதெல்லாம் அவங்களா பண்ணுறாங்களா இல்லை யாராவது சொல்லி கொடுத்து பண்ணுறாங்களான்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் நாளைக்கு விட கிடைச்சிரும். சரி, தீபா பத்திரமா தான் இருப்பா. நான் வச்சிடுறேன். படா. என்ன நாளைக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிரும்னு சொல்றாரு? ஒருவேளை நாம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோன்னு கண்டுபிடிச்சிருப்பாரோ? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். லக்ஷ்மி, அது என்னன்னா எனக்கு தனியா படுத்துதான் பழக்கம். எப்பவும் தனியா தான் படுப்பேன். அது தூங்கும்போது ஒரு கால் எங்கேயோ போகும், இன்னொரு கால் வேற எங்கேயோ போகும். சோ அதுக்கு என்ன, அப்படி படுக்க கூடாது. ஏன்னா உங்க கால்ல அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால கால் குணமாகிற வரைக்கும் நான் அதுவும் அங்க சோஃபால படுத்துப்பேன். இங்க பாரு ரிஷி, நான் உன் கூட பெட்ல தான் தூங்கணும்னு அடம் பிடிக்காத. முதல்ல உன்னோட கால் குணமாகட்டும், அதுக்கப்புறம் நாம ஐ மீன் நான் இப்போதைக்கு இங்க சோஃபாலேயே படுத்துக்கிறேனே. ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது வேணும்னா என்னை எழுப்பு. என்ன பொண்ணு இவ? எப்ப பார்த்தாலும் என்ன பத்தியே யோசிக்கிறா. She is my only. என்னதான் நினைச்சிட்டு இருக்கிய?
இட்ஸ் ஓகே. நான் தான் ஏற்கனவே நடந்து வந்தேனே. இப்ப அந்த அளவுக்கு ஒன்றும் வலி இல்லை. இட்ஸ் ஓகே. அதோட நாளைக்கு பிள்ளையார வீட்டுக்கு கொண்டு வரணும் இல்லையா? சோ அவரே எனக்கு சக்தியை கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தண்ணி கொடு. என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. இல்ல, என்னவோ விஷயம் இருக்கு. டெல் மீ. நீ ரொம்ப நல்லவ ரிஷி, நிஜமாதான். எனக்காக நிறைய யோசிக்கிற, என் அக்கறையா பாத்துக்கிற, என்ன ரொம்ப விரும்புற. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மன் அருளால அந்த குழந்தைய நல்லபடியா தத்தெடுத்துட்டீங்க. அந்த குழந்தையும் இந்த வீட்டுக்கு வாரிசாயிடுச்சு. குழந்தை உங்க 2 பேருக்கும் மகளா மாறிடுச்சு. ஆனா நீ இன்னும் குழந்தைக்கு முழுசா அம்மாவா மாறல. என்ன சிஸ்டர், இவன் புதுசா உருட்டுறான்? என்ன குருஜி சொல்றீங்க? அந்த குழந்தைக்கு நீ பெத்த அம்மா இல்லல்ல, யாரோ பெத்த குழந்தைய தானே நீ தத்து எடுத்துட்டு வந்திருக்க. குருஜி அதத்தான் சொல்றாரு. சிஸ்டர், குருஜி சொல்றது உங்களுக்கு புரியுது சிஸ்டர். பாவம் மாறி அவளுக்கு புரியல. ஏன்னா உங்கள மாதிரி எஜுகேட்டட் இல்லல்ல. அம்மா, குழந்தைய நீ எப்படி முறைப்படி பூஜை செஞ்சு தத்து எடுத்துக்கிட்டியோ அதே மாதிரி முறைப்படி பூஜை செஞ்சு நீ இந்த குழந்தைக்கு அம்மாவா மாறணும். அப்பதான் உனக்கு தாய்ப்பால் சுரக்கும். ஐயோ பாவம். எந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு சொல்லுங்க குருஜி. அது எவ்வளவு கடுமையான பூஜையா இருந்தாலும் நான் பண்றேன். காமதேனு பூஜை பண்ணணும். விளங்கிச்சு. காமதேனு பூஜைய எப்படி பண்ணணும் குருஜி? காமதேனு உருவத்தை கொண்டு வந்து அதுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அந்த அபிஷேக பாலை குடிக்கணும். அப்படி குடிச்சா தாய்ப்பால் சுரக்கும். அது மட்டும் இல்ல, எப்படி ஒரு பசு கண்ணுக்குட்டிக்கு தாயா மாறுதோ அதே மாதிரி நீயும் முழுமையான தாயா மாறுவ. அடுத்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இது என்ன வீடா இல்ல மடமா? எப்ப பாரு பூஜை பூஜை பூஜை. என்னால முடியல சிஸ்டர். மாமா, மாப்ள, நான் ஒண்ணு தப்பா சொல்லல மாப்ள. வீட்ல பூஜை நடந்தா நல்லது தானே, அதான் சொல்ல வந்தேன். குருஜி, நீங்க சொன்ன மாதிரி காமதேனு பூஜை பண்ணா மாரிக்கு பால் சுரக்குமா குருஜி? நம்பிக்கையோட செஞ்சா கண்டிப்பா கை மேல பலன் கிடைக்கும். மாரி, சொல்லுங்க குருஜி. காமதேனு பூஜை எப்ப முழுமை பெறும்னா, பூஜையை முடிச்சிட்டு ஒரு 5 சன்னியாசிகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும். அப்பதான் பூஜை முழுமை பெறும். சரிங்க குருஜி, அப்படியே பண்ணிடுறோம். நல்லது, நலம் உண்டாகட்டும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
சக்திகா, ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? நீ எதை கேக்குறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. ரங்கநாயகி அத்தை வீட்டை இடிக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கினது யாரு? நீங்க தானே? சொல்லுங்க சக்திகா, நீங்க தானே? அவங்க வீட்டை இடிச்சிட்டு போட்டுன்னு விட்டுருக்க வேண்டியதானே? எதுக்காக கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்குனீங்க? ஏய், என்னடி சொல்ற? ஸ்டே ஆர்டர் வாங்குனது சக்தியா? யார் உனக்கு சொன்னது? ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. உங்க வீட்டை இடிச்சு தள்ளினவங்களுக்கு உங்க அக்கா ஹெல்ப் பண்ணிருக்கா, அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஊர்க்காரங்க பேசினா உடனே அத உண்மைன்னு நம்பிடுவியா? நான் நம்புறதோ நம்பாததோ நீங்க சொல்ற பதில்ல தான் இருக்கு. உண்மையை சொல்லுங்க சக்திகா, நீங்க ஸ்டே ஆர்டர் வாங்குனீங்களா இல்லையா? இல்ல, நான் ஸ்டே ஆர்டர் வாங்கல. இத நான் நம்ப மாட்டேன். உங்க மாமியார் வீட்டை இடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் ஆளா போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிருக்கீங்க. ஆனா எங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க சக்திகா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? துர்கா, நீ கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசாத. அவங்க வீட்டை இடிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் நான் எப்படி போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிருப்பேன்? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசு. எல்லா விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். மலையூருக்கு போன நீங்க எதுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம வீட்டுக்கு வரல? கோர்ட்ல போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதனால தானே நீங்க இங்க வரல. அக்கா, நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? சாப்பாடு தட்டுல கை வச்சு நம்மள சாப்பாட கூட சாப்பிட விடாம புல்டோசர் வச்சு நம்ம வீட்டை இடிச்சு தள்ளினவங்க யாரு? உங்க மாமியார் தானே? அப்படிப்பட்டவங்க வீட்டை இடிக்க விடாம காப்பாத்தணும்னு நீங்க ஏன்கா துடிச்சிட்டு இருக்கீங்க? என்னக்கா, புருஷ வீடுங்கிற பாசமா? அந்த அளவுக்கு பாசம் இருந்துச்சுன்னா நீங்க எதுக்குக்கா இங்க இருக்கீங்க? போய் உங்க புருஷ வீட்லயே இருக்க வேண்டியதானே? ஏய் சக்தி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத துர்கா, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷியாவா இருக்கீங்க? உங்க மாமியார் வீட்டை பத்தி பேசினதுக்கு என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல? துர்கா, சக்தி, மா நீ சும்மா இருமா. ஏய், நீ பேசினது தப்பு. அதனாலதான் நான் உன்னை அடிச்சேன். நீங்க செஞ்சது மட்டும் சரியா சக்திகா? நம்ம வீட்டை இடிச்சு நம்ம மெஸ்ஸையும் இடிச்சு நம்மள நடு தெருவுல கொண்டு வந்து விட்டவங்களுக்கு நீங்க ஏன்கா ஹெல்ப் பண்ணீங்க? மாமியார் வீட்டு பாசம் தானே, அதனால தானே ஓடி போய் உதவி பண்ணிருக்கீங்க. ஏய், நான் இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ நடனா சொன்னதையும் சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ இப்படி பேசுறத நிப்பாட்டு துர்கா. இல்ல இல்லன்னு நீங்க சொன்னா மட்டும் போதுமா? அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்துல உங்க பேர் வருது? உண்மை இல்லாம யாராவது உங்க பேரை சொல்லுவாங்களா? நீங்க ஸ்டே ஆர்டர் வாங்கலன்னா அது ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு பேசுங்க. அதை விட்டு கை நீட்டி அடிக்கிறதுனால மட்டும் உண்மையை மறைச்சிட முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உன் மனசுல என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் உன் வீட்டை இடிக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கினேன். அப்புறம் எதுக்காக நீ என் பேரை யூஸ் பண்ண? சக்தி, நீ கோவப்படாம கொஞ்சம் அமைதியா கேளு. இந்த ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்தது நீன்னு தெரிஞ்சா அம்மாவுக்கு உன் மேல இருக்கிற கோவம் குறையும் நினைச்சேன். அதனால தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நீ யார் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்கா? நான் உன்கிட்ட கேட்டனா? நீயே வேண்டான்னு சொல்லி தானே நான் ஒதுங்கி இருக்கேன். அதுக்கப்புறமும் நீ ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணி, அண்ணன் உங்களை டார்ச்சர்லாம் பண்ணல. இதெல்லாம் பண்ணி உங்க மனசுல இடம் பிடிக்கலாம் தான். ஏய், நீ வாய மூடுற ராஸ்கல். நீ வாய முடிக்கிட்டு அமைதியா இரு. நீங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? அண்ணி, இங்க பார் வெற்றி, நீ உன் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. என்னால இத பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ முட்டாள்தனமா செய்யற தப்பெல்லாம் எங்க வீட்டுல எனக்கும் மத்தவங்களுக்கும் பிரச்சனை வருது. இதுக்கு மேலையும் நீ என் வழியில குறுக்க வந்த நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சக்தி,
நீ கோவத்துல பேசிட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. நீ கோவப்படாம கொஞ்சம் அமைதியா கேளு. உன் கோவத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நிதானமா யோசிச்சு பாரு. அப்ப நான் சொல்றதெல்லாம் சரின்னு உனக்கு தோணும். நான் எதுக்கு உன்னை பத்தி யோசிக்கணும்? எனக்கு என் லட்சியம் இருக்கு, கலெக்டர் ஆகணுங்கிற கனவு இருக்கு. உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட இல்ல. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. இது வரைக்கும் இருந்த உறவு எல்லாமே எப்பவும் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த காலத்திலயும் நீயும் நானும் ஒண்ணு சேரவே முடியாது. அத ஞாபகத்துல வச்சுக்கோ, புரியுதா? அண்ணி அண்ணி அண்ணே, என்னண்ணே இது? உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம அண்ணி இப்படி எல்லாம் பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ணே, அவங்கள இப்படி விட்டுறாதானே, அப்புறம் உன்னை புரிஞ்சுக்காம அவங்களே பிரிஞ்சு போயிட போறாங்க. அண்ணே ஆமாண்ணே, எனக்கும் அதான பயமா இருக்கு. டேய், ஏன்டா பயப்படுறீங்க? சக்தி என்னை விட்டுட்டு எங்கடா போவா? எங்கேயும் போக மாட்டா. அவளுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்டா. இருந்தாலும் அவ மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமும் கோபமும் இருக்கு. அதெல்லாம் வெளியில போனதும் அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்து சேர்ந்துருவாடா. அண்ணே, வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாதண்ணே. அன்னைக்கு உங்க மேல இருக்க கோவத்தையும் வருத்தத்தையும் நீங்க தானே போக்கணும். அப்பதான் உங்க மனசு உங்க பக்கம் திரும்பும். ஆமாண்ணே, அண்ணி இப்படி கட் அண்ட் ரைட்டா கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு நீயும் ஒதுங்கி போயிடாதண்ணே. அண்ணே, அண்ணியை நீ சுத்தி சுத்தி வரணும்னு, அவங்க போற இடம் வர்ற இடம்னு எல்லா இடத்துலயும் அவங்க கண்ணுக்கு நீ தெரிஞ்சுட்டே இருக்கணும்னே. அண்ணே, அப்பதானே அண்ணி மனசு மாறும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்க கார் சாவி. ராதா குஷி 2 பேரையும் பாத்துக்கோங்க. சொல்றத கவனமா கேட்டுக்க. மோகனுக்கு ராதா மேல எவ்வளவுதான் ஈடுபாடு இருந்தாலும் ஆனா குஷி மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். இது பெர்ஃபெக்ட் சான்ஸ். இன்னைக்கு கோவில்ல ஏதாவது பெருசா பண்ணு. மோகன் பார்வையில ராதா பண்ண தப்பால தான் குஷிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியணும். குஷிக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா மோகன் ராதாவை கூட சும்மா விட மாட்டான். மோகனோட மனசுல இப்ப ராதா மேல கோவம் இருக்கு. அத வெறுப்பா மாத்தணும். ஏற்கனவே அந்த சுண்டலி கிட்ட கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்கு. ரொம்ப பண்றா அவ. ஆல் தி பெஸ்ட். உன்னையும் குஷியையும் தடுத்து நிறுத்தணும் தான் தோணுது. ஆனா பண்ண மாட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் உன் பிடிவாதத்துக்கு நான் இறங்கி போணுமா? இங்க பாருங்க கிருஷ்ணா, பொதுவா எப்பவும் என்னோட விரதத்துல எல்லாம் நீங்க எனக்கு துணையா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, நான் பண்ற பிராயச்சித்தம் எனக்கு கஷ்டமா இருக்கணும். இதை நான் செய்யும் போது எனக்கு ரொம்ப வலியும் வேதனையும் ஏற்படணும். மோகன் ஐயாவை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தினோ அதை விட பல மடங்கு அதிகமான கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும். இதுதான் எனக்கான தண்டனை. நான் செய்யற பிராயச்சித்தமும் இது.
ராதா, இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோ. உன்னோட முட்டியால நடக்க போறியா? அது ரொம்ப ரொம்ப உனக்கு வலிக்குமே. என்னை பத்தி நீ கவலைப்படாத குஷி. ஏன்னா என்னோட வலியில தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். இதுதான் நான் செய்யற பிராயச்சித்தம். நீ ராதாவை பத்தியெல்லாம் கவலைப்படாத குஷி. ஏன்னா உன்னோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன். தாமினி உனக்கு காயம் மட்டும்தான் ஏற்படணும்னு சொல்லியிருக்கா. ஆனா நான் உன்னை மொத்தமா மேல அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதோ வந்து சேர்ந்தாச்சு உங்களோட கிருஷ்ண பரமாத்மா. இப்போ உன் வேண்டுதல் முடிஞ்சிருச்சுல, கண் கட்ட கட்டிட்டு தரிசனம் பண்ணிக்கோ. இல்ல மோகனையா, என்னோட பிராயச்சித்தம் நிறைவேறணும்னா அதுக்கு நீங்க என்ன மனசார மன்னிக்கணும். இப்ப நான் எதுக்கு மன்னிக்கணும்? உடனே நீங்க கடவுள்னு சொல்லி ஆரம்பிக்காத. நான் கடவுள்லாம் ஒண்ணு இல்லை. நான் ஒரு மனுஷன், அதுவும் சாதாரண மனுஷன். தப்பே பண்ண முடியாத அளவுக்கு என்ன தூக்கி உயரத்துல வச்சிடாத. நான் ஒரு மனுஷன், அதுவும் சாதாரண மனுஷன். மத்தவங்களுக்கு நீங்க மனுஷனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு கடவுள். ஏமா ராதா, உன்னோட கண்ணை அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து திருப்பி இந்த சாத்தானையும் பாரு. நானும் ஒன்னும் அவ்வளவு கெட்டவளா இல்ல. ஆனா என்னோட தெய்வம் என்னைக்கும் தப்பே செய்ய மாட்டாரு. அவரோட பொண்ணு குஷி மேல அவரால கை பொங்கவே முடியாது. நீங்க ரொம்ப நல்ல அப்பா, ரொம்ப நல்ல மகன். நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன் மோகனையா. என்ன என்ன பண்ற நீ? நீ பேசுறதெல்லாம் உனக்கு மட்டும்தான் புரியும். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம நீ தானே சொல்லுவ, தெய்வத்து முன்னாடி மட்டும்தான் நாம தலை வணங்கி நிக்கணும்னு. அதனால நீ உன் தலையை இந்த கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி வணங்கி, என் முன்னாடி எல்லாம் வேண்டாம். நான் ஒண்ணு கடவுள்லாம் இல்லம்மா. அதுவும் இல்லாம நான் உன்னை மன்னிக்கிறதுனால உன்னை வேண்டுதல் முடியும்னா நான் உன்னை மன்னிச்சிட்டேன். கண்ணை திறக்கலாமா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இல்ல, அவ்வளவுதான் மோகனையா. நான் என் கண்ணை திறக்கும் போது என் கண்ணு முன்னாடி என்னோட கிருஷ்ணர் இருக்கணும். அப்படி சரி, அப்படியே திரும்ப. எந்த பக்கம் மோகனையா? கண்ணை திறந்து தரிசனம் பண்ணிக்கோ. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? ஒரு சின்ன விஷயத்துக்கு சின்ன விஷயமா? அங்க நடந்தது உங்களுக்கு சின்ன விஷயமா?
உங்க தம்பி இருக்கானே. ஹலோ, என்ன பத்தி பேசுங்க. தேவையில்லாம என் தம்பி இதுல இழுக்காதீங்க. இதுல இன்வால்வ் ஆனது நானும் எங்க அம்மாவும் தான். ஓ புரியுது, நல்லா புரியுது. உங்க ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஃப்ராட் ஃபேமிலின்னு இப்பதான் புரியுது. எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடி நம்ப வச்சு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? இதான் உங்க பிளான் இல்ல? பிளானா? ஆமா, எங்க பிளான் தான். இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. இது சின்ன விஷயமா? இது உங்களுக்கு சின்ன விஷயமா? ஆமா, சின்ன விஷயம் தான். உங்கள மாதிரி பணக்காரங்களுக்கு இது சின்ன விஷயம் தான். உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, போங்க போய் அத சரி பண்ணிக்கோங்க. என்னது சரி பண்ணிக்கணுமா? ஆமாங்க. இதுக்கு போய் என் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்கள மாதிரி பணக்காரங்களுக்கு உங்க சம்பந்தப்பட்ட பொருள் மேல ஏன் இவ்வளவு வெறின்னு எனக்கு புரியல. பொருளா? எக்ஸ்கியூஸ் மீ, அது என் குழந்தை. வாட்? குழந்தையா? ஆமா. வாட் a joke. மது, என்னாச்சுமா? அப்பா, இவர் சொன்னதை கேட்டிங்களா? குழந்தையா? குழந்தை. ஹலோ, உங்க குழந்தைக்கு அடிபட்டுச்சுன்னு இவ்ளோ பேசுறீங்கல்ல? அப்ப எங்க குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? வாட் நான்சென்ஸ் மேன். ஆமா, அது உங்களுக்கு குழந்தைனா இது எங்களுக்கு குழந்தைதான். மது, இந்த பாருமா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம். சார், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல உள்ள வாங்க. அப்பா, உள்ள வச்சு பேசுற அளவுக்குலாம் இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. அது ஒரு சின்ன ஸ்கிராட்ச். அதுக்கு போய் பெருசா வீடு வரைக்கும் தேடி வந்துட்டேன். என்னது சின்ன ஸ்கிராட்சா? யூ ஆர் சென்ஸ்லெஸ். நோ நோ நோ, ஐ அம் சென்சிபிள். உன் முகத்தை பாக்கும்போதே தெரியுது. நீங்க மனசாட்சி இல்லாம பேசுவீங்க, நல்லா தெரியுது. சி, நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஆமாமா, நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது. நீங்க இங்க வந்து என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. மது, என்னமா நீ? கொஞ்சம் அமைதியா இருமா. இது வேற. லிஃப்ட் வர்க் ஆகலன்னு தெரிஞ்சப்பவே நான் போயிருக்கணும். இது வரைக்கும் வந்தேன் பாரு, அது ஏன் தப்புதான். குட் 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 தட் யூ ரியலைஸ்ட். நல்ல வேளை இந்த லிஃப்ட் வர்க் ஆகல. லிஃப்ட் மட்டும் வர்க் ஆயிருந்தது, நீங்க கால் எடுத்து வச்சிருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, அந்த லிஃப்ட் இருந்து அப்படியே கீழே விழுந்திருக்கும். என்னது? திரும்பவும் என்ன குண்டான்னு சொல்றியா நீ? இல்ல இல்ல, ரொம்ப ஒல்லியா இருக்கீங்கன்னு சொன்னேன். என் மண்டை சூடாகிறதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மது, சொன்னா கேளுமா. நீங்க சும்மா இருங்கப்பா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? சி, உன் கூட எப்படிதான் எல்லாரும் வாழ்றாங்கன்னு தெரியல. அதான் பாக்குறீங்கல்ல, இவ்ளோ பெரிய பில்டிங்ல இத்தனை பேர் எப்படி எங்க கூட வாழறாங்கன்னு ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல? சி. ஐயோ, லிஃப்ட். ஏய், நில்லு. மது, வாமா நீ. பாருங்கப்பா. மது, ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து அப்ப இருக்கு உனக்கு. உள்ள போமா. விட மாட்டேன் பாரு. போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், இவங்க தான் தமன்னாவோட மாமியார். அவரு தமன்னாவோட ஹஸ்பண்ட். இப்ப ரொம்ப முக்கியமா அது. ஷோ தமன்னா, அவ ராணிய பார்த்து எல்லா உண்மையும் சொல்ல போயிருக்கா. அவங்க எல்லாரும் பின்னாடி தான் இருக்காங்க. இவங்க போய் எல்லாத்தையும் சொல்லிட போறா. ஒரு நிமிஷம் அத்தை, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். முதல்ல அவங்களை இங்க இருந்து போக சொல்லு. அத்தைக்கு உங்களை பத்தி எதுவும் தெரியாது. அதான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டேன்ல. அவங்கள போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ரெஸ்டா? என்ன தமன்னா இது? யார் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஐயோ அக்கா, இவங்க பெரிய ஆளு. மரியாதையா லாரான்னு கூப்பிடுங்க அக்கா. இவரு வேற. இப்ப மரியாதை ரொம்ப முக்கியமா? மரியாதை கொடுத்துட்டா எல்லாம் மாறிடுமா? ஐயோ, என்ன தமன்னா இது? இங்க இருக்கிற சூழ்நிலை புரியாம அவங்க தான் பேசிட்டு இருக்காங்கன்னா நீ கூட சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்க. அவங்கள முதல்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சரி வாங்கம்மா. அத்தை போங்க, அவங்க தான் சொல்றாங்கல்ல. ஷோ, எனக்கு வாட்சதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை. ஷோ, புரியலையே. மனு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அத்தையும் கூட்டிட்டு உள்ள போ. போ மனு, ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. என்ன பண்ணி தொலைங்க. வாடா மனு, போ மனு. என்ன பண்றது? போ. இப்ப என்ன? ராணிய பார்த்தா அவ உண்மையை சொல்ல போறா, அதான பிரச்சனை? ஆமா. சரி வாங்க. வா. ஐயோ, என்னடா மனு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. ஷோ, தவனா வேற இதோட சீரியஸ்னஸ் புரியாம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்கன்னு வேற அனுப்பி வைக்கிறான்.
என்னென்னமோ நினைச்சோம், இப்ப என்னென்னமோ நடக்குது. ஏய், அங்க போறா பாருடா. வா 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 வா. சிஷு, இவ எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா போல. தமன்னா வேற ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா வந்தவ ஏதோ சொன்னான்னு சொல்லி நம்மள ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டான். இருங்கம்மா. ராணி, நல்ல வேலை நீயே வந்துட்டியா? ஏய், ராணியே வந்துட்டாடா. போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் என்னாச்சு? அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? சாவகாசமா உன்னை போட்டு தள்ளலான்னு நினைச்சா இங்க ஒருத்தி நின்னுட்டு இருக்கா. எத்தனை தடவை தான் நானும் ட்ரை பண்றது. அந்த பொம்மைய கூட ஈஸியா போட்டு தள்ளிட்டோம். ஆனா உன்னை கொல்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாடா. பாக்குறாமா? அவங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஜன்னல் வழியா ஒளிஞ்சு நின்னு பாத்துன்னு இருக்கிறாங்களா? எல்லாருமே இங்கதான் இருக்கிறாங்க. எல்லாராண்டியும் சொல்லிருவோம் வா. ஐயோ, போச்சுடா மனோ. இன்னைக்கு அவ்வளவுதான். நம்ம கம்பின்றது கன்ஃபார்ம். நீங்க வேற பயமுறுத்தாதீங்க. ஷோ, வந்தவ ஏதோ சொன்னான். இந்த தம்பன வர சீரியஸ்னஸ் புரியாம ஏதோ செய்யறான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அறிவு இருக்கா? எதுக்கு இப்ப ஹாஸ்பிடலுக்கு வந்த? மேடம், உங்களை பாக்குறதுக்கு தான் வெளியே இருந்து போன் பண்ண. நீங்க தான் காலை கட் பண்றீங்க. அதுக்காக நேரா ஹாஸ்பிடலுக்குள்ளே வந்துருவியா? எழில் உன்னை பார்த்தா நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல? தெரியும் மேடம். நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன். திடீர்னு போன் பண்ணி போலீஸ் தொல்லை இருக்கு, அதனால வெளியூர் போயிடுன்னு சொன்னா அதுக்கு என் கையில பணம் இருக்கணும்ல. என் கையில 10 பைசா கிடையாது. இதோ பாருங்க, நீங்க முன்னாடியே எனக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன். என்ன விளையாடுறியா? என்கிட்ட பணம் எல்லாம் எதுவும் கிடையாது. சும்மா டென்ஷன் பண்ணாம கிளம்பி போற வழிய பாரு. மேடம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்கிட்ட பணம் இல்ல மேடம். நானும் எவ்வளவுதான் செலவு பண்ணுவேன். எனக்கு பணம் வேணும். அதுக்காக தான் வேற எங்கேயோ போய் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது மேடம். நீங்க தான் தரணும். நீங்க சொல்லி தானே நான் கொலை பண்ணேன். உங்களுக்காக தானே அந்த இந்துவை கொலை பண்ணேன். அப்போ நீங்க தானே எனக்கு பணம் கொடுக்கணும். என்னடா பிளாக்மெயில் பண்றியா? மேடம், உங்களை எதுக்கு மேடம் நான் பிளாக்மெயில் பண்ணணும்? உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். மேடம், இந்த உண்மையனா எழில் சார் கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஜெயிலுக்கு போறது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல மேடம். போர் அடிச்சா ஜாலியா போயிட்டு வர இடம் அது. ஆனா நீங்க அப்படியா? என்ன எழில், யாரை தேடுற? இல்ல,
நீ யார்கிட்டயோ நின்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதான் பார்த்தேன். எழில், நான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ ஓகே, ஐ அம் சாரி. ஓகே, யூ கேரி ஆன். ஹியா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம். வணக்கம்மா. வாங்க சாமி. மகா, யார் இவரு? எதுக்காக இங்க இவர் வந்திருக்காரு? எனக்கும் தெரியலம்மா. கொஞ்சம் சைலண்டா இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, எதுக்காக வர சொன்னீங்க? சொல்ற சாமி. சாமி, அடுத்த வாரத்துல ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து குறிச்சு கொடுங்க. அம்மா, அது நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல நாள் முகூர்த்த நாளுங்கிறது இப்ப எல்லாம் எல்லாத்துக்குமே பாக்குறோம். வீடு கட்ட, நிச்சயம் பண்ண, கல்யாணம் பண்ண, வளைகாப்பு நடத்த, காதணி விழா பண்ண அப்படின்னு எல்லாத்துக்கும் நாள் பாக்குறோம். நீங்க என்ன விசேஷத்துக்கு பாக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாள் பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். என் பையன் விக்ரமுக்கு அடுத்த வாரம் நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்குதான் முகூர்த்த நாள் பார்க்க சொல்றேன். ஓ, கல்யாணத்துக்கு தான் பார்க்க சொல்றீங்களா? 2 நிமிஷத்துல பாத்துறேன். என்ன ஆண்டி, என்கிட்ட கூட சொல்லாம நாள் குறிக்க சொல்லிருக்கீங்க. என்ன பிளான் பண்றீங்க? அது அப்புறம் சொல்றேன். இப்ப நீ அமைதியா இரு. அடுத்த வாரத்துல 2 முகூர்த்த நாள் இருக்கு. அதுல புதன்கிழமை ரொம்ப பிரமாதமான நாளா இருக்கு. வளர்பிற முகூர்த்தம். அதுவும் இல்லாம பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் சாமி, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றீங்களே? ஒரு வாரம் வெயிட் பண்ணா அந்த புதன் அடுத்த வாரம் கிடைக்க போகுது, அவ்வளவுதானே? சாரி மேடம், சாரி சாமி, நான் ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நீங்களே சொல்லிட்டீங்க. புதன்கிழமை நல்ல நாளா தானே இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிட்டீங்களா? இந்தாங்க சாமி. ரொம்ப சந்தோஷம். நல்லது. வாங்க. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன். வரேம்மா. வாங்க. மகா, வா போலாம். அத்தை, இப்பதானே விக்ரம்க்கு கல்யாணம் பண்ண போய் மொக்க வாங்குனீங்க. அதுக்குள்ள பெரிய மொக்கைக்கு ரெடி ஆயிட்டீங்களா? அடிபட்டும் புத்தி வரலையா என்ன? அண்ணி, எப்படி வரும்? சுயநலத்துக்காக எந்த அநியாயத்தையும் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த காலத்திலயும் புத்தியே வராத நீ. அஃப்கோர்ஸ், எனக்கு இருக்கிற புத்தியே போதும். இதுக்கு மேல புத்தி வரதுக்கு நான் என்ன செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட ஆராய்ச்சி பண்ண போறேன்? ஏதோ என்னால முடிஞ்சது. இதோ இவளுக்கும் என் பையன் விக்ரமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றேன். அதுக்கு இந்த புத்தியே போதும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. என்னங்க?
என்னங்க என்னாச்சு? இந்த மாதிரி இப்படி ஒரு பாலை இதுக்கு முன்ன நீ கொடுத்ததே இல்லையே. என்னாச்சுங்க? சக்கரை போடலையா இல்ல சூடு பத்தலையா? ஐயோ, அன்னைக்கு பாலுக்கு பதிலா தண்ணி கொடுத்த, இன்னைக்கு வெறும் டம்ளரை கொடுத்துட்டு பாலுன்னு சொல்ற. ஐயோ, அது டம்ளர்ல பாலை ஊத்தாம கொண்டு வந்துட்டேன் அப்படியே. இருங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு சொல்லு, எதுங்க? உன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? என்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு ஓடிக்கிட்டு இருக்கே, அத சொல்லு. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு நல்லா தெரியும். சொல்லலாமா வேணாமான்னு உன் மனசுக்குள்ள போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்த சொல்லு. என்ன விஷயம் ஜானகி? எப்படிங்க அது உங்ககிட்ட சொல்ல முடியும்? மாயா சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா? என்ன யோசிக்கிற? சொல்லு. சரி, சொல்லாத. சொல்ல தயக்கமா இருந்தா சொல்லாத, விட்டுரு. உனக்கு என்னைக்காவது சொல்லணும்னு தோணுறப்போ வந்து சொல்லு. சொல்லிடலாமா? இல்ல, இப்ப வேண்டாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீனு, என்னாச்சு? சீனு, எழுந்துரு. விடு. கைய கொடு. என்ன விடு. ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், குடிச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ குடிச்சிருப்ப. அதை விட எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வந்திருப்ப. வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன தெரியல? நான் வந்தப்போ நீ விலகி போன. நான் விலகி போனப்போ நீ வந்த. மறுபடியும் நான் வந்தப்போ நீ விலகி போயிட்ட. நான் என்ன நீ வச்ச ஆளா? வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. என்னால உன்னை மறக்க முடியல மாயா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத சீனு. நீ உன் முடிவை மாத்திக்கிட்டா நான் பேசுறது உனக்கு முட்டாள்தனம் ஆயிடுச்சா? அது இந்த குடும்பத்துக்காக மாத்திக்கிட்டது. உன்னையும் என்னையும் விட இந்த வீடு முக்கியம். அத மறந்துடாத. நாம எல்லாரும் இல்லாம இந்த வீடு ஒண்ணு கிடையாது. அத நீ மறந்துடாத. இப்ப நான் உன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்காக இங்க வரல. நீ எதுக்கு வந்தியோ
அது எனக்கு தேவையில்லை. ஆனால் நீங்க வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது மட்டும் நிச்சயம். நீ ஊர்ல இருந்திருக்க வேண்டியதானே. உன்னை யார் இங்க வர சொல்லி அழுதா? உன்னை பார்த்ததால தானே என் மனசு மாறுச்சு. நீ ஒருத்தி இருக்கிறது தெரியாம போயிருந்தா நான் எந்த கழுதையை காட்டினாலும் தாலி கட்டிட்டு போயிருப்பேன்ல. அப்படிதானே போனேன். உனக்கே தெரியும்ல. எல்லாத்துக்கும் நீயும் துணையா இருந்துட்டு இப்போ வந்து மறந்துடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் மாயா? அதுக்கு நீ என்ன இறந்துடுன்னு சொன்னா கூட நான் இறக்க தயார் மாயா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத சீனு. என்னால உன்னை மறக்க முடியல மாயா. மறக்கவே முடியாது. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. இன்னொரு முறை இந்த மாதிரி பேசின கொண்டுடுவ, ஜாக்கிரதை. யார் கண்ணில் படாம போய் படு. சிக்குனா எல்லாமே கெட்டு போயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் சாப்பிட யாராவது வந்துட போறாங்க. நீ சத்தம் போடாம சாப்பிடு. அது இல்ல மாயா, மாமா வராரு. பெரியப்பாவா? ஐயோ, இப்பதான் சாப்பிடுறியா? உட்கார் உட்கார் உட்கார். சாப்பிடும் போதே எந்திரிக்க கூடாது. உட்காரு. என்ன இந்த நேரத்துல சாப்பிடுற? ஆமா மாமா, லேட் ஆயிடுச்சு. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தமா. நீ வந்தேன்னு தெரிஞ்சது, அதான் உன்னை பார்க்க வந்தேன். அம்மா, அவினாசி சுப்பிரமணி கிட்ட செக்க வாங்கிட்டு வர சொன்னேனே, போனியா? போன மாமா. செக்க கொடுத்தாரா? இல்ல, நான் போனப்போ அவரு அங்க இல்ல, எங்கேயோ போயிருக்காரு, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன் மாமா. சரி. ஏய் சினு, என்னடா கண்ணு ஏன் சவந்திருக்கு? அது பூச்சி அடிச்சிருச்சு மாமா. பைக்ல வேகமா வந்துட்டு இருந்தனா அதான் அடிச்சிருச்சு. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு வந்தியா? ஆமா, இல்ல போட்டிருந்தேன்.
போட்டிருந்தேன். கிளாஸை தூக்கி விட்டுட்டு ஓட்டிட்டு வந்தேன்னா அதில் தான் அடிச்சிருச்சு. பாரு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, ராத்திரி நேரத்துல பூச்சி அடிக்கும், ஹெல்மெட் கண்ணாடி போடாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு. ரோடு ரொம்ப இருட்டா இருந்துச்சு, கண்ணாடியும் ரொம்ப மங்களா இருந்ததுனால ரோடு சரியா தெரியல. அதனாலதான். சரி சரி, சாப்பிட்டுட்டு கண்ணை நல்லா கழுவிட்டு அப்புறமா போய் தூங்கு. சரிங்க மாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓய், ஒரு தடவை கூப்பிட்டா எடுக்க மாட்டியா? எத்தனை வாட்டி கால் பண்றது? போன் எடுக்கிறேன்னு விட மாட்டியா? திரும்ப திரும்ப கால் பண்ற. அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? அப்போ ஒரு வேலை ஏதோ ஒரு பக்கம் முக்கியமா கால் பண்ணா கூட இனிமே எடுக்க மாட்டீங்க இல்ல? என்ன உன்ன மாதிரி வெட்டியா இருக்கேன்னு நினைச்சியா? நான் சவாரில இருக்கேன். நீ கால் பண்ணும் போதெல்லாம் என்னால போன் எடுத்து பேச முடியாது. அப்ப இத்தனை நாள் பேசின? ஆமா பேசினதான். அதுக்குதான் இப்ப நீ என்ன அசிங்கப்படுத்திட்டியே. இனி உன்கிட்ட லிமிட்டா இருக்கிறது தான் எனக்கு நல்லது. ஏண்டி, எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாத்தையும் எனக்கு பழக்கப்படுத்தி விட்டு அது ஒரு ஃப்ளோல போகும்போது எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இப்ப என்ன அவாய்ட் வேற பண்றல. நீ உனக்கு நல்லது பண்ணது தப்புன்னு தான் நீ இப்ப என்ன ஃபீல் பண்ண வச்சிட்டு இருக்க. இப்ப எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. திட்டு வாங்காம தூக்கம் வரல, அதான் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல திட்டு வாங்கலான்னு போன் பண்ணேன். சரி, திட்டு வாங்கிட்டல, போன வை. என்ன ஏண்டி, என்ன வேணான்னு சொல்லிட்டல்ல? அப்படின்னா என்ன? ஏன் திரும்ப ஆரம்பிச்சிட்டல? 3 நாள் உன்னால தாங்க முடியாது இல்லையா? உன்னால தாண்டி மாறினேன். எனக்காக நான் உன்னை மாற சொல்லல, நான் உனக்காக தான் உன்னை மாற சொன்னேன். கேர்ள்ஸ் டிஃபால்ட் டயலாக். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ஆமா, திருந்த மாட்டேன். அப்படிதான் குடிப்பேன், இனிமே அப்படிதாண்டி குடிப்பேன். என்ன பண்ணுவ? ஏய், என்னமோ பண்ணு, எனக்கு சவாரி இருக்கு, நான் போன் வைக்கிறேன். நோவே. என்னடா வேணும்? நான் இன்னைக்கு சாப்பிடவே இல்லை தெரியுமா? ஃபுல் சரக்கு தான். அப்படியே நீச்சல் அடிச்சிட்டு. உனக்கு ஒன்றும் புது நியூஸ் கிடையாது. என் அப்பா என்னை ஆச்சு வெளியே துரத்திட்டு. வெளியே ஊஞ்சல் அப்படியே ஊசலாடினுக்கிறேன். எல்லா கிரெடிட் கோஸ் டு யூ. எல்லாம் உனக்கு தான். அது சரி, உங்ககிட்டயே நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு தான் என்னை பத்தி கவலையே இல்லையே. நீ போ, சவாரிக்கு போ. நான் எப்படியோ போறேன், நீ சவாரிக்கு போ. சவாரிக்கு போயிட்டியா? நீயும் போயிட்டியா? சரி போ. இவன் திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானே. போங்க எல்லாரும் போங்க. என்னமோ இதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லாமே இருந்த மாதிரி. எல்லாம் போங்க. எல்லாம் போச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
அவாய்ட் பண்றியா? டேய், என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? இப்படியே அடிக்க வைப்ப? ஒரு தடவை இவனுக்கு சொல்லிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எத்தனை தடவை சொல்றது? ஒரே கலரா மேட்சிங்கா கரெக்டா அடிக்க சொல்லிருக்கேன்ல. ஆளு எப்பதான் கத்துக்க போறதெல்லாம்? இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்றத பார்த்தேன், குடோன்ல தூக்கி போட்டுருவேன். சரிண்ணா, இனிமே ஒழுங்கா அடிக்க வைக்கிறேண்ணா. டேய், இதை யார் எடுத்துட்டு போவா? எடுத்துட்டு போ. சரிண்ணா. வேலை செய்யறேன். எதுக்கு என் மேல இருக்க கோவத்தை சம்பந்தமே இல்லாம அவன் மேல காமிச்ச? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நானும் அவனை கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரியா வேலையை பார்க்க மாட்டேன்றான், அதான் வான் பண்ணேன். அப்படி இருந்தா சந்தோஷம். நேத்து நடந்ததை நினைச்சு திரும்பவும் குடிச்சு உடம்ப கெடுத்துக்காத. இங்க பாரு மாறா, நேத்து நடந்ததை நம்ம மறந்துடலாம். நம்ம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நீ சொன்னதை வேணா நான் மறந்துடுறேன், ஆனா நான் சொன்னதை நீ மறந்துடாத. தபர், என்னால உன்னெல்லாம் மறக்க முடியாது. நான் முடிவு பண்ணதுதான். நீ என்ன எவ்வளவு வேணா அவாய்ட் பண்ணிக்கோ, எவ்வளவு வேணா திட்டிக்கோ, நான் என் முடிவுல இருந்து மாற போறது இல்ல. அவமானப்படுறதோ அசிங்கப்படுறதோ எல்லாம் எனக்கு புதுசு இல்ல, பழகிடுச்சு. சொல்ல போனா என் லைஃப்ல எதுவுமே அவ்வளவு ஈஸியா கிடைச்சதும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள் தான் பண்ணணும். இது லைஃப் மேட்டர்ல, ஸ்ட்ரகிள் பண்றதுல ஒரு தப்பும் இல்ல. மாறா, நீ திரும்பவும் தப்பா யோசிச்சுட்டு இருக்க. நமக்குள்ள எதுவும் இல்ல. தபர், நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எங்க அம்மாக்கு அப்புறம் நீ தான். அதை மாத்த யாராலையும் முடியாது, புரிஞ்சுதா? இவ்வளவு சொல்ற கேக்குறியா? உன்கிட்ட வந்து பேசுறேன் பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன கூலிங்காவே இல்ல தண்ணி? ஓ, பிளக் புடிங்கிருக்கா? டேய், வீரா, அறிவு கெட்டவன. காட்டு, ஒண்ணும் இல்ல. மேடம் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. கை காட்டுங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. தண்ணி குடு. மேடம் தண்ணி குடிங்க மேடம், இந்தாங்க. அவனுக்கும் குடு. இந்தா. அறிவில்ல, அவனுக்கே ஷாக் அடிச்சிட்டு இருக்கு, அவங்க போய் பிடிக்கிற? இல்ல, நான் அவன் பக்கத்துல போன யோசிக்காம பதட்டத்துல கைய பிடிச்சிட்டேன். எல்லாத்துலயும் அவசரம்.
இல்ல இல்ல ஒண்ணும் பரவாயில்லையா மேடம்? ஏண்டா ஒரு பிளக் பின் 10 ரூபா வருமா? அப்படின்னா கவுண்டர்ல காசு வாங்கிட்டு போய் மாத்த வேண்டியதானே? இப்படியாடா வேலை பார்ப்பீங்க? சப்போஸ் உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா உன் குடும்பத்துக்கு யாரா பதில் சொல்றது? முட்டாள். குடு. இப்போ ஓகே தானே? என்னடா நீ பார்த்து பண்ண மாட்ட? முதல்ல சேஃப்டி தான்டா முக்கியம், அதுக்கப்புறம் தான் வேலை எல்லாம். கை காட்டு. ஒன்றும் இல்லைண்ணா. ஹாஸ்பிட்டல் போலாமா? வேணாண்ணா, அக்காவுக்கு தான் கையில் அடிபட்டு இருக்கு. கை நீட்டு. பரவாயில்ல விடு. சொல்றேன்ல நீட்டு. வலிக்குது. சாரி சாரி சாரி. எரியுது. அது நீ ஷாக் அடிச்சவனை தொடறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதான் உன் கோவத்துல என் கையில காமிச்சிட்டியே, அப்புறம் என்ன? ஆமா, அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கலாம்ல, அதை விட்டுட்டு கட்டை எடுத்துட்டு வந்து அடிக்கிற. ஆமா, ஷாக் அடிக்கும் போது பதட்டத்துல யோசிக்கல. அந்த மாதிரி தான் நானும். வாய்க்கு ஒன்றும் குறைச்சல. குடு, நானே அடிச்சுக்கிறேன். என்னை விட்டு ஒரேடியா போயிடலான்லாம் யோசிச்சிடாத. அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் நீயும் இருக்கணும். இப்ப என் உயிர் மேல உனக்கு இருக்கிற அக்கறை அன்னைக்கு என் அண்ணன் மேலேயும் இருந்திருந்தா இன்னைக்கு அண்ணன் உயிரோட இருந்திருக்கும்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.